அரசு அதிகாரி ஒருவர், மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலே பணியாற்றி கொண்டிருந்தவர். அவர் கிறிஸ்துவை பற்றி அறிய வருகிறார். சும்மா மேலோட்டமாக அப்படி வாழ்ந்துட்டு போறதை தாண்டி கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விவிலியத்தை அதிகமாக வாசிக்கிறாரு, தியானிக்கிறாரு. திரும்ப திரும்ப அதை வாசித்து தியானித்து அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு முயற்சியிலே பயணத்தில் இந்த இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில வந்த நாம் எல்லோருமே சொல்லுகிற இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அவர் தியானித்து எழுதுகின்ற பொழுது இப்படி எழுதுகிறார். ஏன்னா ஒரு அரசு அதிகாரியா இருந்தவர். அவர் இப்படி எழுதுகிறார்: இறைவா, உம் பெயர் புகழப்படுவதாக, என் பெயர் அல்ல. உமது அரசு வருக, என் அரசு அல்ல. இந்த ஜெபத்தின் வழியாக இயேசு கற்றுக் கொடுக்கிற ஒரு செய்தி, இந்த கடவுளை தந்தை என்று அழைப்பது. பழைய ஏற்பாட்டிலே கடவுளை தந்தை என்று அழைத்ததாக நாம் படிப்பதில்லை. அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துதான் இந்த ஜெபத்திலே ஆரம்பிக்கின்றார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லுவதும், அதே போன்று பாடுகளுக்கு முன்பதாக சொல்லுவாரே அப்பா தந்தை என்று சொல்லி இயேசு தான் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி தந்தையே என்றும் அப்பா தந்தையே என்று சொல்லியும் நம்மை தந்தை கடவுளை நோக்கி கூப்பிடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, பாசத்தோடு அன்போடு நல்ல ஒரு உறவோடு அவரோடு ஒன்றாவதற்கு இது இயேசுவே கற்றுக் கொடுக்கிறார். அவரே சொல்வார்ல, நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், அப்படிப்பட்ட உறவு ஒன்றிப்பு தந்தையோடு வைத்திருந்த காரணத்தினாலே தந்தை மகனுக்குள்ள அந்த உறவின் வெளிப்பாடாக இந்த ஜெபம் அமைந்திருக்கிறது. சும்மதோ மனப்படமா கடமைக்கு சொல்றன்றதை தாண்டி ஆழ்ந்து உணர்ந்து அனுபவிச்சு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தில். எனவேதான் இந்த தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப ஜெபிக்க பழக வேண்டும். இயேசு கிறிஸ்து முற்றிலும் தூய ஆவி நிறைந்துதான் அவர் போதித்தார், கற்றுக் கொடுக்கிறார், பேசினார். புதுமைகளை ஒட்டுமொத்த வாழ்வும் இந்த தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப இருந்தது. நம்ம ஜெபிக்கிறதை விட தூய ஆவியின் துணையோடு ஜெயிப்பது என்பது ரொம்ப சுருக்கமா, அதே நேரத்தில் கடவுளுக்கு ஏற்றதாக, உள்ளத்தை தொடக்கூடியதாக அந்த ஜெபம் அமையும். எனவே அந்த ஒரு புரிதலோடு இந்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம், தியான உணர்வோடு சொல்லுவோம்.